மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு நாளை மறுதினமும், அதே போல் டெல்டா மாவட்டங்களில் 3 மாவட்டங்களில் நாளைய தினம் ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, கடலூர் போன்ற இடங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் 26, 27 இந்த 2 நாட்களும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ரெட் அலர்ட்டை அறிவித்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கூற்றுப்படி 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்த நிலைகளில், அதாவது ஆழ்ந்த தாழ்வு பகுதி அடுத்து மண்டலம் அப்படின்ற நிலையை நோக்கி நகர்கிறது. மண்டலமாக உருப்பெற்ற பிறகு அது புயலாக மாறும்னு கணிக்கப்படுகிறது. அதன் காரணமாக பல இடங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. 9 மாவட்டங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்களில் 6 மாவட்டங்களில் நாளைய தினம் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பல மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பும் தெரிகிறது. சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்ப்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்தெந்த மாநிலங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய கூற்றுப்படி 26ஆம் தேதி இருக்கும். 26ஆம் தேதி சிவப்பு எச்சரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா கனமழை இருக்கும் அப்படின்றது அதனுடைய நோக்கம். ஸோ தண்டர்ஸ்டார்ம் அண்ட் லைட்னிங், ஸோ இடி மற்றும் மின்னல் இருக்கும் அப்படின்றத அதனுடைய பொருள். அதோடு கூடிய மழை இருக்கும் 26ஆம் தேதி. 27ஆம் தேதி பார்த்து விடலாம். 27ஆம் தேதி தமிழகத்தில் அதே போன்ற கனமழை இருக்கும். அதனால ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே அவங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 28ஆம் தேதி பாருங்க, 28ஆம் தேதி அது ஆரஞ்சாக, அதாவது சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போது வரக்கூடிய சிஸ்டம் கொஞ்சம் மெல்ல நகர்ந்து வருவதால் அது 28, 29 இந்த நாட்களும் ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா கடல் கரையிலேயே இது கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் இருக்கிறது. அதனால 29ஆம் தேதி எல்லோ அலர்ட்டாக இருக்கிறது. சரி, அதன் பிறகு 30ஆம் தேதி, ஏன் 30ஆம் தேதி அப்படின்னா 30ஆம் தேதி எல்லோ அலர்ட். ஆனால் இது முன்னிலை நிலவரமாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக வருகிறது. இதன் காரணமாக 30ஆம் தேதி தான் அது கரையை கடப்பதாக தெரிகிறது. ஒருவேளை புயலானால் இதெல்லாம் ரெட் அலர்ட்டாக மாறிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கான முன்னெச்சரிக்கையும் தொடங்கிவிட்டது. சரி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்து மாறணும், அடுத்து புயலாக மாறணும். இப்போ தாழ்வு மண்டலம் இது இப்போ புயலாக மாறினா எங்கே கரையை கடக்கும் அப்படின்றதுல சில வேரியேஷன்ஸ் இருந்தது. அது கொஞ்சம் நெருங்கி வந்து விட்டதால், அதாவது இலங்கையிலிருந்து 550 கிலோமீட்டருக்கு நெருங்கி வந்து விட்டது. சென்னையிலிருந்து 1000 கிலோமீட்டர், புதுவையிலிருந்து 900 கிலோமீட்டர் நெருங்கி வந்து விட்டது. இதை புயலாக மாறினால் எந்த பகுதி அப்படின்னு டைரக்டாக இல்லாமல் ஒரு பெரிய பரந்த பரப்பில் எப்படி போகும் அப்படின்னா, வட இலங்கையினுடைய பகுதிகளில் மேலாக சென்று நாகை வழியாக அவ்வாறாக உள்ளே புகுவதாக இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் காட்டுகிறது. இப்போ கிட்டத்தட்ட 25ஆம் தேதி, ஸோ 26, 27 அது உள்ள வர்றப்போ இன்னும் மாற்றங்களுக்கு உட்பட போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. சரி, இப்போது இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். இப்போது நீங்கள் பார்ப்பது அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய சேட்டலைட்டுடைய புகைப்படம். எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா, வங்கக்கடலில் இந்த சிஸ்டம் இலங்கைக்கு கீழே இருக்கிறது. இந்த சிஸ்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படிங்க பாருங்க, இது ரேடாரில் தெரியக்கூடிய மேகங்கள். இது அது கடந்து வந்த மின்னல், இதெல்லாம் மின்னல், இடி போன்றவையெல்லாம் எவ்வாறு வந்தது அப்படின்றத காட்டுகிறது. இந்த 3 படமும் மாறி மாறி இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு தீவிரமான மழை மேகம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. சரி, எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. இதில் ஒரே ஒரு விஷயம், இது புயலாக மாறினா காற்று சேர்ந்து விடும், காற்று சேர்ந்தால் மழை குறைந்து விடும். இது புயலாக மாறல அப்படின்னா காற்று குறைவாக இருக்கும். காற்று குறைவாக இருந்தால் இந்த சிஸ்டம் கடல் கரையில் 4 நாட்கள் இருந்து தமிழகத்திற்கு தேவையான மொத்த மழையையும் இது கொடுக்கும். சரி, இதை நாம் இப்போது பார்த்து விடலாம். இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்துப்படி நம்ம இலங்கைக்கு தான் இப்போதைக்கு இன்றைய தேதிக்கே ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம இலங்கையை விட்டுருவோம். 26ஆம் தேதி, சரி 26ஆம் தேதி கூட, அதாவது இன்று இரவிலிருந்தே மழை தொடங்குகிறது இல்லையா? ஸோ நாகப்பட்டினத்தில், மயிலாடுதுறை, நாகை எல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று இரவிலிருந்தே மழை தொடங்குகிறது. அப்போது திரிகோணமலையில், அதாவது பல சிஸ்டம் இருக்குது, ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தா ஒட்டுமொத்தமாக கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மேகத்திரள் கொஞ்சம் கொஞ்சமாக மேகங்களை உள்ளே அனுப்பும். அதன் மூலமாக மழை இருக்கும். இன்றைக்கு மிக கனமழை இருக்கிறது இலங்கையில். இதை
இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு எவ்வளோ மழை இருக்குன்னு தெரிஞ்சிடும். நாளைய தினம் வருகிறோம். நாளைய தினம் தமிழகத்துடைய எந்தெந்த பகுதிகளில் மழைன்னு பார்க்குறீங்க? திருச்சி பகுதியில் இருந்து உள் மாவட்டங்கள், அதாவது கடற்கரையை நோக்கிய பகுதிகளில் நல்ல ஒரு மழை இருக்குது. புதுவை வரை நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் தெளிவாக தெரிகிறது. நீங்கள் உன்னிப்பாக பார்க்குறீங்க. ஸோ பாருங்கள், மெல்ல மெல்ல அது மேலே ஏறுகிறது. புதுவை வரை மழை இருக்கிறது. நாளைய தினம் சென்னையில் லேசான மழை இருக்கும். அதன் பிறகு பாருங்க, மதியத்திற்கு மேலே நமக்கு தீவிரமடைகிறது. பாருங்க, நாளைய தினம் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு மழையை நாமும் எதிர்பார்க்கலாம். ஆனால் உள் மாவட்டங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுவைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெய்வேலி, கடலூர், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமான ஒரு மழையை நாளைய தினம் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த மழை மேகம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 3 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. இந்த மேகங்கள் தான் நாளைய தினம் டெல்டா மாவட்டங்களை குறிவைக்கிறது. இது அவ்வாறாகவே தொடர்ந்து நாளைய தினம் இரவும் அங்கே மழை பெய்ய போகிறது. நாளை மறுதினம், அதாவது புதன்கிழமையும் அங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உள் மாவட்டங்கள் வரை மழை வந்து விடுகிறது. இந்த 3 மாவட்டங்கள் ரொம்ப முக்கியம். அதோடு ஒருங்கிணைந்து பாருங்க, நெய்வேலி, பெரம்பலூர் வரை எல்லாம் மழை காட்டுகிறது. அதனால குறிப்பிட்ட நேரத்தில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் விவரிக்கிறாங்க. ஸோ 27ஆம் தேதி சிஸ்டம் மேலே வந்து விடுகிறது, வட இலங்கை பகுதிக்கு வந்து விடுகிறது. ஆனாலும் நமக்கு ஆன்டி கிளாக் வாய்ஸில் அதனுடைய மேகங்கள் உள்ள வரும். புதுவையிலிருந்து நமக்கு மழை கிடைக்கும். சென்னை போன்ற பகுதிகளில் 26, 27, 28 மழை. அதனால 28ஆம் தேதி பார்க்குறீங்க சென்னையில் மழை, 27, 28 சென்னை மழை, 26 அதாவது நாளைய தினம் டெல்டாவில் மழை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 28ஆம் தேதி பாருங்க, 6 மணி நிலவரம். அப்போது மழை மேகங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்போது டெல்டாவுக்கும் மழை இருக்கும். சரி, இது புயலாக மாறினது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். புயலாக மாறல அப்படின்னா கடற்கரையிலே பாருங்க, இன்று முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் வரை இது கடல் கரையிலே இருக்கும். 6 நாட்கள் டெல்டாவில் மழை பெஞ்சா என்ன ஆகும்? அதிக மழை இருக்கும். அதிக மழை இருந்தால் பயிர்கள் மூழ்கக்கூடிய அளவிலான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேகங்கள் 2 நாட்கள் கடல்ல இருந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளை மழையை கொடுக்க போகிறது. சரி, இப்போது இது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 29ஆம் தேதியிலெல்லாம் லேசான ஒரு மழையாக பார்க்குறாங்க. இது புயலா மாறினா நிலைமை அப்படியே மாறும். 30ஆம் தேதி பாருங்க, 30ஆம் தேதி தான் இந்த பகுதி மதுராந்தகத்துக்கு கீழே ஒரு சிஸ்டம்ல காட்டுது, இன்னொரு சிஸ்டம்ல மேலே போயிருது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்ணக்கூடியது ECMWF. அதன்படி பார்க்குறப்போ அது நாகையிலிருந்து சென்னை வரை, அதனால ஏதாவது ஒரு இடத்துல கரையை கிடக்கும். 30ஆம் தேதி வரை நமக்கு மழை இருக்கும். சரி, 30ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க, உள் மாவட்டங்களில் மழை இருக்கிறது. இது உள்ள போனது உள் மாவட்டங்களில் மழை இருக்கிறது. 1ஆம் தேதியும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த சிஸ்டம் 25 இரவில் தொடங்கி 25, 26, 27, 28 இந்த 4 நாட்கள் டெல்டாவுக்கு மழையை கொடுக்கும். வட மாவட்டங்களுக்கு 26, 27 கொடுக்கும். சில உள் மாவட்டங்களுக்கு 28, 29 கொடுக்கும். நல்ல ஒரு மழையை இந்த சிஸ்டம் கொண்டு வர போகிறது. ரெட் அலர்ட்டை அறிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு IMD சென்னை தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து வானிலைக்காக தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.